உள்ளாட்சி தேர்தலுக்கான வேலைகளில் அரசியல் கட்சியினர் தீவிரம் காட்டி வரும் நிலையில் தங்களுக்கான பிரதிநிதிகள் என்ன செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை மக்கள் முன்வைக்கின்றனர். அது குறித்து பார்க்கலாம். 15 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி வந்துகிட்டு இருக்கு. ஜனங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதை தீர்ப்பதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை என்பது மாநகராட்சி நிர்வாகத்தை எதிர்பார்க்கிறாங்க. தண்ணி சரியாக வர மாட்டேங்குது, ரேஷன்ல பொருள்லாம் சரியாக போடுறதில்ல, தெருவுகள்லாம் பள்ளம் பள்ளமாக இருக்குது. வர்ற நேயர் வந்தால் கவுன்சிலர் தான் நல்லாயிருக்கும். ஓட்டு வாங்குற அன்னைக்கு தான் வர்றாங்க, அப்புறம் வரமாட்டேங்கிறாங்க. எந்த வசதியும் அவ்வளோ இல்லை. ஆனால் மாநகராட்சியான்னு சொல்லிட்டீங்க. திண்டுக்கல்லை பார்த்தா வெளியூர் மக்கள்லாம் இது திண்டுக்கல்லாம் ஒரு ஊரா, இதுவே மாநகராட்சி ஆக்கிட்டீங்க அப்படின்றாங்க. சுகாதாரம் சுத்தமாகவே ரொம்ப பின்தங்கி கிடக்கு. அந்த சுகாதார அடிப்படையிலே திண்டுக்கல் மக்களுக்கு அது சர்வீஸ் நல்லா பண்ணணுன்றதான் வருகிற மேயர்கிட்ட நாங்கள் கொடுத்துக்கிற மனு. 15 நாளைக்கு அப்புறம் தான் தண்ணி வருது. அப்போ அதில் புழு கண்டிப்பாக வந்துடும். 15 நாள்னாலே கண்டிப்பாக அதில் புழு வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதனால் அவங்க கொஞ்சம் தண்ணி சீக்கிரம் விட்டாங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி வைப்போம். அந்த டெங்கு காய்ச்சலோட இது ரொம்ப குறையும். எங்கெங்கே அடைச்சிருக்கு அப்படியே ட்ராப் ஆகி நிற்கிது. என்ன போடுறதே கிடையாது தண்ணி. அது செய்கிறேங்கிறாரு, வரவே மாட்டேங்கிறாரு. இந்த பக்கம் பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றுவோம் சொல்லி ஊரப்புறம் தோண்டி போட்டிருக்க சூழ்நிலை இருக்கக்கூடிய எந்த குழியையும் 3 நாளாக சரித்திரம் இல்லை. ரொம்ப இடைஞ்சல் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு ஒரே ரோடு. அந்த ரோடில் கோர்ட் வழியாக அது நோ என்ட்ரிங்கிற காரணம் கோர்ட் இருக்கனால வண்டி வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இருக்கிறது ஒரே ரோடு தான். இந்த ரோடில் எல்லா வண்டியும் போகிறப்போ ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது.